கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் நம்ம ஓய்வு நாள் பள்ளி பாடத்தில் 5வது பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாள் பாடம் போன பாடத்தினுடைய தொடர்ச்சி. நாம் வேதாகமத்தை எப்படி ஆராய்ந்து பார்ப்பது அல்லது நாம் எப்படி ஆராய்வது என்பதை குறித்தான பாடத்தை நாம் தொடர்ச்சியாக படிக்கிறோம். ஸோ இது 2வது பாகம். தேவன் நம்மோடு பேசும்படிக்காக நாம் ஜெபம் செய்து இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடத்துக்குள்ளாக கடந்து செல்லாம். ஒரு விஷயம் எல்லாம் நம்ம தலைகளை பார்த்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். மகா உன்னதங்களில் வாசமாக இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த பிரசுத்தமான ஓய்வு நாளிலே எங்களை பிரசுத்தப்படுத்த வேண்டுமா நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேத வாக்கியமானது இருபுறம் கருப்புள்ள பட்டயம். ஆண்டவர் இருபுறம் கருப்புள்ள இந்த பட்டயமானது என்னுடைய இருதயத்தை ஆண்டவர் எவ்வளவு பெரியதான அழுக்காக இருந்தாலும் அதை பரிசுத்தப்படுத்துகிற பரிசுத்த வேத எழுத்துக்கள் மேல் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் வேதத்தை எப்படி ஆராய்வது என்பதை குறித்து ஆராய இருக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் பேசும். ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் அசைவாடுங்க. தயவாக எங்களை மறைத்து கொள்ளுங்க. நீர் வெளிப்படுங்க. எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய பாடங்களை சரியாய் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஒத்தாசை செய்யுங்க. சரியான நேரத்தில் ஆரம்பித்து முடிப்பதற்கு ஏற்ற பலத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த நாளில் நமக்கு சில மனப்பாட வசனமாக ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஏசாயா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். வேத வசனத்தில் இருக்கிற ஒரு வல்லமை என்ன அப்படின்னா, அது வெறுமை என்ன செய்யாது, அது திரும்பாது. அது ஒரு வாக்கு பண்ணியிருக்குது. அந்த வசனம் ஒரு வாக்கு தத்துவம் நம்ம கொடுத்துருக்குன்னு சொன்னால் அந்த வாக்கு தத்தங்கள் தாமதமாகலாம், ஆனால் அதை நிச்சயம் என்ன செய்யும் அப்படின்னா, அது என்ன செய்யும், நிச்சயமாக அது நிறைவேறும் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அப்போ நமக்குள்ள வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற அந்த வார்த்தை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படியானா நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டா தானே அந்த வாக்கு தத்தம் நமக்குள்ளே நிறைவேறும். அப்படியானா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ புரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் தான் இன்றைக்கான வேத பாடமாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம பைபிளை எல்லோரும் நம்ம வாசிக்க விரும்புகிறோம். எல்லாருக்குள்ள அந்த ஆசை இருக்கும், இந்த பைபிளை வாசிக்கணும், இந்த பைபிளை நேசிக்கணும். நமக்கு நிறைய நேரங்கள் நம்ம நினைப்போம், ஆனாலும் நம்ம நேரம் புரியாது. வேதத்தை வாசிப்போம், படிப்போம். சில நேரம் அந்த கருத்தை நமக்கு என்ன செய்யாது, அது புரிந்து கொள்ள முடியாமல் போகும். சில நேரத்தில் படிச்சுட்டே இருப்போம், ஒன்றுமே விளங்காது, என்னடா படிச்சுக்கிட்டு அப்படின்னு என்ன செய்வோம்னா சில நேரத்தில் சோர்ந்து போய் புரியாமல் அதை மூடி வைப்பதும் உண்டு. சில நேரம் படிக்க ஆரம்பித்து தூங்கினதும் உண்டு இல்லையா? பல நேரம் நம்ம தூக்க வரணும்னு என்ன செய்வாங்க, பைபிளை வாசிக்கிறது கூட வேடிக்கையாக சில நேரம் பேசுவது உண்டு. ஏனென்றால் அப்படி தான் நம்முடைய வேத வாசிப்பு என்ன செய்து இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்ம எப்படி தான் பைபிளை படிக்கிறது அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்களை நமக்கு பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை பாடம் திங்கட்கிழமை பாடத்தில் ஒரு சில வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் நேரம் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. திங்கட்கிழமை பாடத்தில் குறிப்பிட்ட இடம். அப்போ நம்ம வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் அல்லது வேதத்தை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அதற்கான நேரத்தை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக ஒதுக்கணும். அதுக்கான இடத்தையும் நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக தேர்வு செய்யணுங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆலோசனை. அப்போ நம்ம வீடுகளில் நம்ம இந்த வேதத்தை படிப்பதற்கு ஆராய்வதற்கு நேரம் ஒதுக்குனா நிச்சயமாக புரிஞ்சுக்கலான்னு நமக்கு இந்த பாடம் கற்றுக் கொடுக்குறது. எப்படி படிக்க போகிறோம், அடுத்து குறிப்பிட்ட இடத்தையும் நம்ம என்ன செய்யணும், தேர்வு செய்யணும். சரி, இப்போ அதை பற்றி என்ன பைபிள் சொல்லுது அப்படின்னு நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு தான் நமக்கு எப்போவுமே முன்னுதாரணம் இல்லைங்களா? ஒருவேளை நம்ம எப்படி ஜெபிக்கிறதுன்னு கேட்டால் நம்ம யாரை உதாரணமாக தேடலாம், யார் முன்னுதாரணமாக வச்சா நம்ம நல்லா பைபிள் படிப்போம்? ஜீசஸ் தான் நமக்கு எப்போவுமே நல்ல முன்னுதாரணம். இப்போ நான் ஒரு ஊழியக்காரன், நான் பேசுகிறேன், நம்ம இப்படியெல்லாம் ஜெபிக்கணுங்க நான் சொல்கிறேன். ஆனால் என் கூட இருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும், இவர் அப்படி போன வாரம் பேசினார், தினம் காலையில் ஜெபம்னு சொன்னார். இந்த வாரத்தில் நானும் கூட தான் இருக்கிறேன். 4 நாள் 2 நாள் என்ன செய்யலை, அவர் ஜெபம் பண்ணவில்லை, 2 நாள் தானே ஜெபம் பண்ணார். அப்போ நான் ஒரு நல்ல உதாரணமாக இருக்க முடியாது. ஆனால் கிறிஸ்துவை போய் பார்ப்போம்னு சொன்னால் அவர் நமக்கு நிச்சயமாக நல்ல முன்னுதாரணமாக அவர் இருப்பார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்து எப்பெல்லாம் அவர் ஜெபம் பண்ணாருன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
அதிகாலை எழுந்து என்ன செஞ்சார்? ஜெபம் பண்ண போகிறார். இப்படி நம்ம எப்பவுமே பாருங்கள், நம்ம ஜெப நேரம்னு சொல்லுவோம். வீட்டில் ஜெப நேரத்தில் ஜெபம் மட்டும் பண்ணுவீங்களா இல்லை பைபிள் வாசிப்பீங்களா? பைபிள் வாசிப்போம். அப்போ ஜெப நேரம்னா ஜெபம் மட்டும் இல்லை, இங்கே வேத வாசிப்பு இருக்கும். அந்த வேத வாசிப்பில் சில தீர்மானம் எடுப்போம். அந்த தீர்மானத்துக்கான ஒரு ஜெபம் என்ன செய்யும்? அங்கே இருக்கும். அப்போ நம்மளாம் நீங்கள் எங்கே போனீங்க? நாங்கள்லாம் ஜெபம் பண்ண போனோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஜெபம் பண்ணு தான் பண்ணுறோமா? அது ஒரு வார்த்தை, அடையாள மொழி. அப்படி தான் பைபிள் பயன்படுத்துது. அப்படி நம்ம பார்க்கும்போது லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 15-16 நம்ம எடுத்து வாசிப்போம்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் அப்படின்னு நமக்கு தெரியும். வாசிங்க. லூக்கா 15ஆவது அதிகாரம் 15-16 வசனம். லூக்கா 5 வாசிக்கிறீங்க? லூக்கா 15. லூக்கா 5 5ல் 15-16. அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிச்சு திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகளை நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இப்போ இயேசு கிறிஸ்துவோடைய ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா, அவர்கிட்ட அதிகாலை ஜெபம் இருக்கும். இன்னொன்று தனித்து ஜெபிக்கிற ஜெப வழக்கம் அவர்கிட்ட காணப்படுச்சு. அப்போ ஒரு நேரம் இடம் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், நேரம் எப்போல்லாம் அப்படின்னா அதிகாலையில் ஜெபிக்கிற ஒரு வழக்கம். இன்னும் பார்த்தீங்கன்னா சில இடத்துல இரவெல்லாம் ஜெபம் பண்ணாருன்னு பைபிளில் வாசிக்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நேரம் இருந்துச்சு. குறிப்பாக காலையில் என்ன செய்வார்? அவர் எங்கே தான் இருப்பார்? அவர் தனிப்பட்ட ஒரு இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். அப்போ தனிப்பட்ட நேரம் ஒன்று வச்சுருந்தார். தனிப்பட்ட ஜெபமும் என்ன செஞ்சார்? தனிப்பட்ட இடத்தையும் அவர் தேர்வு செஞ்சிருந்தார். குறிப்பாக பாருங்கள், இந்துக்களில் ஒரு வழக்கம் வச்சுருப்பாங்க. நீங்கள் எந்த வீட்டையும் பாருங்கள், அந்த வீட்டில் ஒரு ரூம் கட்டுவாங்க. அந்த ரூமில் ஒரு சின்னதாக ஒரு ரூம் கட்டுவாங்க. அது என்ன ரூம்பு? பூஜை ரூம். பாருங்கள், அவங்க உண்மையாக தெய்வத்தை வணங்குறாங்களோ இல்லையோ தெரியாது. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம போய் கடவுளை வணங்கணும்னு சொன்னால் கண்ட இடத்துல வச்சு வணங்கக்கூடாது, கண்ட இடத்துல பைபிள் வைக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு தீர்மானம் இருக்கான்னு தெரியல. ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த சில பொருட்களை என்ன செய்வாங்கன்னா, அதுக்குன்னு என்ன செய்வாங்க, ரூமை ஒரு அறையை சின்னதாக கட்டி அங்கே தான் என்ன செய்வாங்க, அவங்க வைக்க வேண்டிய விற்கிறதுக்கான பொருட்களாக இருக்கட்டும், அந்த சாமி படமாக இருக்கட்டும், அதை வைத்து அந்த கடவுள் கொடுக்க வேண்டிய கணத்தை என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க. அப்போ கடவுளை பற்றி நிச்சயமற்ற அவர்களே அப்படி இருக்கும்போது நாம் எவ்வளவு அதிகமாக தேவனை அறிந்திருக்கிறோம், எப்பேற்பட்ட தேவனை வணங்குகிறோம். அப்போ தெய்வத்துக்கான ஒரு ஜெப அறை நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு இடத்த நம்ம வீட்டில் அது கிச்சனாக கூட இருக்கலாம். சில சமயங்கள் நமக்கு இடம் இல்லாத இடத்துல ஒரு கிச்சனை தேர்வு செய்யலாம். அல்லது ஜெபத்துக்குன்னு ஒரு இடத்த என்ன செய்யலாம்? நாம் கட்டுவது மிகவும் அவசியங்கிறத கொஞ்சம். அப்போ தான் நமக்கு ஒரு பக்திக்குரிய விஷயம் ஏற்படும். சொல்லுங்க கஷ்டம். விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இந்துக்கள் கேட்டீங்கன்னா அது பைபிள் சார்ந்துன்னு சொல்றாங்க. அந்த சாரிபாத் விதவையோட வீட்டுல வந்து எலியா அங்க போய் தங்கும்போது ஒவ்வொரு முறையும் போகும்போது ஒரு கஷ்டமா இருக்குன்னு ஒரு மேலறையில ஒரு வீடு கட்டி ஒரு மேஜை வைத்து ஒரு குத்து விளக்கு வச்சு கொடுத்தாங்க. அதோடைய ஒரு பிரதிபலிப்பை தான் இன்னைக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க. நிறைய பேருடைய கணிப்பு அது நிறைய பேருக்கு. ஏன்னா நாங்க வந்து எங்கேயாவது உட்கார்ந்துட்டு ஜெபிக்க முடியாது. அது மாதிரி எங்களுடைய தேவ மனுஷன் வரும்போது அவங்களுக்கு ஒரு ஒழுங்குபடி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நாங்களும் தெய்வத்திட்ட போகும்போது ஒரு பரிசுத்தமான இடம், அது தனிமையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சிருக்கிறாங்க. சரி, அந்த பின்னணி கூட வேதத்திலிருந்து வந்ததுங்கிறத பாஸ்டர் வந்து நமக்கு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம கடவுளோடு நெருங்குவதற்கான ஒரு நேரம் நமக்கு என்ன செய்யும்? கண்டிப்பாக வேணும். இடம் கண்டிப்பாக வேணும். அப்போ ஆண்டவர் பாருங்கள், ஒரு ரஷ்ஷான ஒரு இடத்துல மக்களெல்லாம் அவருக்காக காத்துட்டு இருக்கணும். அவர் என்ன செய்கிறாரு? தனிப்பட்ட இடத்துல போய் என்ன செய்கிறார்? அவர் ஜெபிக்கிறார். நம்ம என்ன செய்வோம்? பிஸியாக இருந்தால் நம்ம ஜெபிக்காததுக்கு என்ன காரணம் காட்டுவோம்? நான் பிஸியாக இருக்கேன், நான் நிறைய படிக்கிறேன், நிறைய நம்மளுடைய காரணங்களெல்லாம் அப்படி இருக்கு. ஆனால் கிறிஸ்து பாருங்க, எவ்வளோ பிஸி ஷெட்யூலாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு? எது ஃபஸ்ட்டோ அதை ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாரு? அப்போ அவங்க என்னை பற்றி என்ன நினச்சாலும் பரவாயில்ல, என்னை தேடி வந்திருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் செய்ய வேண்டியது என்ன செஞ்சு முடிச்சுட்டு தான் நான் வந்து என்ன செய்வேன்? உங்கள்கிட்ட நான் பேசுவேன். அப்படியானால் அப்போ நம்ம ஊழியத்தை காட்டிலும், நம்ம மக்களுக்கு செய்கிற சேவையை காட்டிலும் கடவுளோடு உள்ள தொடர்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கடவுள் ரொம்ப எதிர்பார்க்கிறார். சாரிபாத் விதவையில சூனேமியா 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல அதோட எவிடன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே. அப்ப நம்ம என்ன ஒரு விஷயம் சொல்லுங்க. அப்போ இருட்டு, அதாவது அப்போ ஜெபத்துக்கான ஒரு நேரம் பைபிள் நம்ம வாசிக்கிறோம், தெரிஞ்சது தான்.
அதிகாலையில் தேடுகிறவன். ஆனால் நமக்கு அவர் ஆசையே கிடையாது. என்ன ஆசை கிடையாது? அவரை பார்க்கணுங்கிற ஆசை நமக்கு கிடையாது. நம்ம சர்ச்சில் வந்து அவரை பார்க்குறதுக்கு பிரயாசப்படுறவங்க ஒழிய தனிப்பட்ட முறையில் அவரை பார்க்கணுங்கிறதுக்கு விருப்பம் நமக்கு என்ன செய்யலை, இல்லைங்கிறதான் வெளிப்படுத்துது. எது? பைபிள் சொல்லியிருக்க வசனத்தை நம்ம அதை புரிஞ்சு ஒருவேளை காலையில் தேடினா அவர் கண்டறிவோன்னு சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம தேடுறதே இல்லை, இல்லையா? பாருங்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த வழக்கம் இருந்துச்சு. இப்போ அதிகாலையில் ஆண்டவர் அவர் தேடுறாரு. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு கிறிஸ்துவிட்டிருந்து ஒரு முன்னுதாரணத்தை பார்க்குறோம். அவருக்கு ஊழியம் ஏன் வல்லமையாக இருந்துச்சுன்னா அவருடைய ஜெப வாழ்க்கை, அவருடைய வேத தியானம் என்பது அற்புதமாக இருந்தது. அப்படியானா நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெயிக்கணும். பாருங்கள், இன்னும் சொல்ல போனால் ஒரு தெய்வம் மனுஷனாக வந்திருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த அண்டசராசனையும் படைத்த ஆண்டவர் இந்த பூமியில் மனுகுலத்தில் வரும்பொழுது அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த நாளை கடப்பதற்கு அவருக்கு என்ன தேவைப்படுது? ஒரு வேத வாசிப்பு, ஒரு ஜெபம் தேவைப்படுது. அப்போ ஒரு வேத வாசிப்பு இல்லாத, ஜெபம் இல்லாத ஒரு கிறிஸ்துவ ஜீவியம் எப்படி இருக்கும் யோசிப்பாரு. அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்குமா? தனிப்பட்ட வாழ்க்கையில் நிம்மதி இருக்குமா? அன்னைக்கு சந்தோஷமாக அந்த நாள் போகுமா? அப்படின்னா ஆமாம், பழைய ஏற்பாடுகள் இருந்துச்சு. சொல்ல போனால் புதிய ஏற்பாடு சேர்ந்தது நமக்கு முழு பைபிள். அன்றைக்கு பழைய ஏற்பாடுகள் தொகுத்துலாவட்டியும் சொன்ன மாதிரி என்ன செய்யுது, சுருள்களாக என்ன செஞ்சு இருந்துச்சு. எதை படிக்கணும் விரும்புகிறாங்களோ எதை என்ன செய்வாங்க, அவங்க படிச்சுக்குவாங்க. அன்றைக்கி பழைய ஏற்பாடு இருந்தது. அதை தான் என்ன செய்கிறார் இயேசு கிறிஸ்து, எங்கே பேசினாலும் மேற்கோள் காட்டுவார். என்ன ஒரு கேள்வி கேட்டாலும் சொல்லுங்க. அப்படி இல்லை, கிடைக்கும். எல்லாருடைய கையிலையும் கிடைக்காது. ஆனால் என்னென்னா பிரதி எடுத்துக்கலாம். அவங்க சொல்கிறாங்க, நீ வீட்டு நிலைக்கால எழுதி வைன்றாங்க, நீ கருத்தாய் போதின்றாங்க. அப்போ சும்மா போதிக்க முடியாது, அதுக்கு நகல் எடுக்கணும். இப்படி நமக்கு பிரிண்ட் செஞ்சு கொடுக்கப்படல. அன்றைக்கி ஒவ்வொருத்தரும் விருப்பப்பட என்ன செய்யணும், நகல் எடுத்து கண்டிப்பாக என்ன செய்யணும், அவங்க சொல்லி கொடுக்கணுங்கிற சட்டம் இருந்துச்சு. ஆனால் சொல்லுங்கள், கற்றுக்கொண்டாரு. ஆமாம் 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 ஆமாம். அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துல இருந்து அவ்வளவு நேரம் வாசிச்சாங்க. அதே மாதிரி பவுலுடைய காலத்திலேயே அவர் ஊழியம் செய்யும்போது மணிக்கூர் கணக்குல அவங்க கேட்டாங்க. அவ்வளவு பொறுமையோட வேத வசனங்களை அவங்க உள்ள இன்புட்டா எடுத்துக்கிட்டாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. அப்போ அன்றைக்கி நல்ல குணசாலிகளாக இருந்தாங்கன்னா காரணம் வேதத்தின் மேலே அவ்வளோ பற்றும் பாசமும் விருப்பமும் ஆர்வமும் இருந்துச்சு. அதனால தான் நற்குணசாலிகளாக இருந்தாங்க. இன்றைக்கி நம்முடைய குணங்கள் சரியில்லைன்னா என்ன அர்த்தம்? அதுதான் நமக்கான பாடமாக எடுத்துக்குவோம், இல்லைங்களா? நாம் படிக்கிறோமா, நம்ம காலையில் இருந்து தேவனுடைய உறவில் நாம் சரியாக வளர்கிறோமா என்பது நமக்கான பாடமாக நம்ம என்ன செய்யணும் எடுத்து. அப்போ ஒரு கிறிஸ்துவாக இருந்தாலும் அவருக்கு என்ன தேவைப்படுது? இந்த உலகத்தின் ரட்சகருக்கே காலையில் ஜெபம் தேவைப்படுதுன்னா நம்ம எப்படி ஜெபிக்கணும்? ஒரு ரட்சகருக்கே காலையில் ஒரு வேத தியானம் தேவைப்படுதுன்னா நமக்கு எவ்வளவு அதிகம். ஆனால் நம்ம என்னமோ எதுவுமே இல்லாத மாதிரி, நம்ம ஏதோ நல்லா இருக்கிற மாதிரி, நம்ம ஏதோ பூர்ணமாக இருக்கிற மாதிரியும் நமக்குள்ள அந்த உணர்வு இல்லாத ஒரு சூழலை பாருங்கள். இது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு சூழல். நம்ம கிறிஸ்தவங்க என்ன செய்யணும், நாம் இருக்கிறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நாம் நேரத்தையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கடவுளுக்காக ஒதுக்கணும், இடத்தையும் நம்ம தேர்வு செய்யணும். ஒருவேளை அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், அதற்கான முயற்சி நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக செய்தாக வேண்டிய நிர்பந்தத்திலும் கட்டாயத்தில் இருக்கணும். இல்லை என்றால் நாம் நம்முடைய ரட்சிப்பை இழப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. சொல்லுங்கள். வாலன்சியருடைய அனுபவம் தான் பாருங்க சொல்றாங்க. அத அந்த அனுபவம் படிச்சாதான் சாப்பாடு வரும். இப்போ இந்த 100
தௌசண்ட் மினிஸ்ட்ரி. மிஷனரின்னு ஒரு group இருக்கு. ஆமாம் ஆமாம் கேள்விப்பட்டேன். அது அன்னைக்கு சொன்னாங்க எனக்கு வசனம் படிச்சு சொன்னாதான் சோறு போடுவாங்க. அப்படிப்பட்டவங்கள்ட்ட தான் நம்ம போய் படிச்சிருக்கணும். அன்னைக்கு பைபிள் இல்ல, அப்ப நகல் எடுத்தாங்க, எழுதுனாங்க. இன்னைக்கு நம்ம வீடு நிறைய பைபிள் இருக்கு. ஆனா பைபிள் படிக்கிறதுக்கான எண்ணம் இல்ல, அந்த ஒரு வாஞ்சை இல்ல. அதுக்குதான் என்ன பண்ணணும்ன்றதான் முக்கியமா. கண்டிப்பா. அப்ப இந்த காலத்தோட நம்ம கண்டிப்பா ஒப்பிடணும். இந்த பாடத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அன்னைக்கு எப்படி மக்கள் இருந்தாங்க இல்லையா, அன்னைக்கு விவசாயம் பார்த்தாங்க, நமக்கு நேரம் கிடைக்கும் போது ஒதுக்கலாம், நம்ம பார்த்து விவசாயம் பண்ணலாம், நம்ம பார்த்து ரெஸ்ட் எடுக்கலாம். அன்னைக்கு அப்படி கிடையாது. ஷெடியூல், காலை இத்தனை மணிக்கு நம்ம வேலைக்கு போகணும், இத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரணும் இல்லையா. பரபரப்பான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சொல்லப்போனால் ரொம்ப பிஸியான ஒரு உலகத்தில் நம்ம இப்போ கால் எடுத்து வச்சுருக்கிறோம். ரொம்ப பிஸியான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வேலை நைட் டியூட்டி இருக்குது, பகல் டியூட்டி இருக்குது இல்லைங்களா. இரவுக்கு 12 நேரம் ஆர்டர் தூங்க கொடுத்துருக்காரு. இப்போ தூக்கமே கெட்டு போகிற அளவுக்கு வேறு வழி இல்லை, வருமானம், படித்து வேலைக்கு போகணும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி சூழலில் ரொம்ப அகப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ இந்த ஆலோசனை நமக்கு எப்படி பொருந்தும், எப்படி பொருத்துறது, நம்ம தான் ஒதுக்கணும். அப்போ ஆண்டவர் இப்போ அதுக்கு தான் நம்ம பார்க்குறோம். அவரை தேடி வந்திருக்கும் போது எப்போ என்ன பண்ணிட்டாரு, ஜெபத்துக்கு போயிட்டார். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நிச்சயமாக வேத தியானம் என்பது என் வாழ்க்கையில் என்ன செய்யணும், இன்றியமையாத ஒன்றாக இருக்கணுங்கிறத நமக்கான பாடம். அதை தவறும் பொழுது நாம் வீழ்றதுக்கான சான்சஸ் இருக்குது, நாம் கடவுளை விட்டு தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நம் வாழ்க்கையில் அநேக சமாதானத்தை எழுப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. இல்லை நிச்சயமாக அது நடக்கும், வாய்ப்புகளில் நிச்சயமாக நாம் இந்த சமாதானத்தை இழப்போம். அதனால் ஆண்டவர் வெற்றி உள்ள ஒரு ஊழியத்தை செய்வதற்கு, அவர் அந்த நாளில் சமாதானமாக ஜீவிப்பதற்கு அவருக்கே வேத வாசிப்பும் ஜெபமும் தேவைப்பட்டது என்றால் நமக்கு அது மிக மிக அவசியம். அப்போ இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் தினந்தோறும் காலையில் ரொம்ப படிக்காட்டி அட்லீஸ்ட் ஒரு 5 வசனமாவது படித்து என்ன செய்யணும், அதை என்னங்கிற கருத்தை புரிஞ்சு ஜெபம் என்ன செய்யணும், அதனால் தூங்குவதற்கு நம்ம என்ன செய்யணும், பிரயாசப்படுவதற்கு நாம் சிறு முயற்சி நம்ம என்ன செய்வோம், நம்ம எடுக்கிறதுக்கு சில தீர்மானத்தை நம்ம என்ன செய்யணும், எடுக்கணுங்கிறத நம்ம என்ன செய்யறோம், கற்றுக்கிறோம். இது ஞாயிறு திங்கள் அப்படி நம்ம என்ன செய்வோம், கடந்து போவோம். அவர் எங்கெல்லாம் ஜெபனார், மலைகளுக்கு போனார். அன்றைக்கி அவருக்கு வீடு இல்லை, என்ன சொல்கிறாரு, எப்போ நறுக்கி குழி உண்டு குருவிக்கு கூடு, ஆனால் மனசுக்குமா இருக்கும். அதனால் அவருடைய தேர்வு என்னவாக இருந்துச்சு, மலைகளாக இருந்துச்சு. நம்ம மலைக்கு போன அவசியம் இல்லை, நமக்கு வீடு இருக்கிறதே பெருசு. அப்படியானால் அந்த இடத்துல நம்ம மொட்டை மாடியை தேர்ந்தெடுக்கலாம் இல்லைங்களா, குளிர் காலத்தில் கிச்சனை தேர்ந்தெடுக்கலாம். ஸோ எப்படியோ ஒருவேளை நமக்கு கடவுள் நல்ல சூழ்நிலை கொடுத்துருக்காருன்னா ஒரு ரூம் என்ன செய்யலாம், ஏற்படுத்தலாம். எப்படியும் நம்ம என்ன செய்யணும், கடவுள் நெருங்குவதற்கு என்ன செய்யணும், முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும் என்பது நமக்கான ஒரு பாடம். இதை படித்து கடந்து போயிட வேண்டாம். இது என்னுடைய ஆவிக்குறை வாழ்க்கைக்கு மிக மிக அவசியங்கிறத நம்ம என்ன செய்யணும், மனதில் பதிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து செவ்வாய் புதன் 2 பாடத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி படிக்கலாம். இப்போ இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்கன்னா, எப்படி நான் வேதத்தை இப்போ நம்ம போயாச்சு, ஒரு இடத்த தேர்வு செஞ்சாச்சு, அப்படி போய் படிக்கிறோம். அப்படி படிக்கிறதுனால என்ன செய்யணும், நல்லா தூக்கம் வரும். பார்த்துருக்கீங்களா, நல்லா தூக்கம் வரும். சொல்லப்போனால் அலாரம் வச்சுட்டு தூங்கிடுவோம். அதையும் தாண்டி எழுந்துச்சிட்டோன்னு வச்சுங்களேன், ஜெபம் பண்ணும்போது தூங்கிட்டே ஜெபம் பண்ணும், வாய் மட்டும் போனமும் மைண்டு எங்கேயோ போயிடும். சரி, அதையும் கடந்து மூஞ்சி கழுவி உட்காந்து படிச்சோன்னு சொன்னால் படிக்கிறது எதுவுமே விளங்காது. என்னடா படிக்கிறது, நமக்கு என்ன செய்யணும், சில சமயம் போர் அடிச்சு போயிடும். சில சமயம் படிச்சுக்கிட்டே தூங்கின அனுபவங்கள்லாம் நிறைய எனக்கு உண்டு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, படிக்க புக்கை எடுத்தாவே தூங்கிடும். அது ஹிந்தி படமாக இருந்தாலும் சரி, பைபிள் தான் கிடையாது, படிப்புன்னு எடுத்துட்டாவே தூக்கம் என்ன செஞ்சிடும், வந்துடும். அந்த எக்ஸாம் டயத்தில் மட்டும் தூக்கம் வராது, ஏன்னா ஃபெயிலாக போயிட்டா கஷ்டமாயிடும். மற்ற நேரத்தில் அதை குறித்து சீரியஸ் நமக்கு இருக்கிறதுல, அதனால் என்ன செய்யுது, நமக்கு யதார்த்தமாக தூக்கம் வந்துடுது இல்லைங்களா. அந்த அனுபவத்தை நம்ம கடந்துட்டோமாங்கிறத நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பாருங்கள், அப்படி தூங்குவோன்னா நம்ம வாழ்க்கையும் தூங்கிடும். ஆமாம், எல்லாத்துக்கும் பரீட்சை, அவங்க ஒரு பரீட்சையை சொல்கிறாங்க. ஆமாம், பைபிள் படிக்கலாம் இருக்குன்னு சொல்ல வராங்க. சரி, பாருங்கள், அப்போ வேதத்தை நம்ம எப்படி என்ன செய்வோம், படிக்கிறது எப்படி நம்ம எப்படி நம்ம ஆய்வு செய்வதை குறித்து ஒரு சில கருத்துக்களை படிப்போம். ஒரு 7 கருத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த 7 கருத்தை நான் ஒரு சம்மரைஸில் என்ன செய்யணும், உங்களுக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். சரி, இப்போ இந்த பைபிளில் புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன படிகளை நம்ம செய்யலாம், தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா, முதலாவது நம்ம பைபிளில் வாசிக்கணும். அப்படி தானே பொதுவாக நமக்கு எல்லாருக்கும் வேத வாசிப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷத்தில் என்ன செய்யறது, இந்த பைபிளை முழுசாக நான் படித்து முடிக்கிறேன். சிலர் பைபிளை 2 முறை வாசித்தவங்களாம் உண்டு, சில 3 முறை வாசித்தவங்களாம் உண்டு. ஆனால் அது என்ன புரிஞ்சு படித்தவங்க தெரியாது. ஆனால் வேத வாசிப்புங்கிறது செய்யணுங்கிறது எல்லா சபையிலையும் பேசப்படுது. அப்போ நம்ம சபையிலையும் வேத வாசிப்பு முதல்ல துவங்கிட்டோமா, மற்ற சபையில் இருக்கிற அந்த அடிப்படை தேவைகளை நம்ம அறிஞ்சு பைபிளை முழுமையாக வாசிப்பதற்கு தேர்வு செஞ்சோமா. இப்போ முதல் படி என்னென்னா பைபிளை வாசிக்கணும். கிறிஸ்தவன் என்ன செய்யணும், பைபிளை வாசிக்கணும், தினந்தோறும் பைபிளை வாசிக்கணும். அப்படி ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் கொஞ்சம் அப்படியே உட்காந்துருக்கீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த ஒரு வாரத்தில் இந்த 4 மாதம் கடந்துருச்சு,
இந்த 4 மாதத்தில் எத்தனை முறை பைபிளை வாசிச்சிங்க? முழுசாக தெரியாது, அட்லீஸ்ட் போன வாரம் ஒரு வாரம் முடிச்சிருக்குது, ஒரு வாரத்தில் எத்தனை முறை பைபிளை வாசிச்சிருக்கு? எத்தனை முறைன்னா அட்லீஸ்ட் ஒரு அதிகாரமோ அல்லது ஒரு ஒரு புத்தகமோ அல்லது ஒரு 5 வசனமோ கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு அதிகாரத்தையாவது முழுமையாக வாசிச்சிருப்போமா? நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம கிறிஸ்தவ ஜீவன் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். நம்ம திருச்சபை தேவனுடைய தயவுனால தேவன் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் ஓய்நாள் ஆசிரியக்க திருச்சபை. இப்படிப்பட்ட திருச்சபையில் அங்கத்தில் இருக்கிற நாம் வேதத்தின் அடிப்படை வாழ வேண்டும் என்று தீர்மானித்த நாம் அந்த வேதத்தை இந்த வாரத்தில் எவ்வளோ வசனங்கள் படிச்சிருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆவினர் உங்கள் மத்தியில் பேசுவார், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்கள் பிஸி ஷெடியூலை முன் வச்சுட்டு பைபிள் வாசிக்காமல் விட்டுட்டீங்களா? அப்போ முதல்ல அடிப்படையே வேத ஆராய்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி வாசித்தா தான் ஆராய்ச்சிக்குள்ளே போக முடியும். வேத வாசிப்பு இல்லைன்னா அதை குறித்து அடுத்த ஆராய்ச்சிக்குள்ளே போக முடியாது. அப்போ ரெகுலரான வேத வாசிப்பு நமக்கு இருக்குதாங்கிறத நம்ம செய்யணும், கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறத பார்க்கணும். முதல் படி என்னென்னா நம்ம பைபிளில் வாசிக்கணும். அப்படி வாசிக்கும் போது நமக்கு இன்னொரு விஷயம் செய்யணும், அந்த வாசிக்கிற கருத்து நமக்கு என்ன செய்யணும், புரியணும். அப்போ வாசிக்கும் போது நம்ம ஒரு ஜெபம் செய்யணும். ஆண்டவரே நான் படிக்க போகிறேன், எனக்கு என்ன செய்யுங்க, புரிந்து கொள்வதற்கு உதவி செய்யுங்க. நம்ம ஜெபிக்கணும். நம்ம பைபிள் இருக்கிறத படித்தா புரியாதா? பல நேரம் நமக்கு புரியறது கிடையாது. அப்படி புரிஞ்சாலும் தவறாக புரிஞ்சுக்கணும். அப்படி உண்டா? பைபிளை தப்பாக புரிஞ்சிக்க முடியுமா? ஏதாவது உதாரணம் சொல்லுங்கள். பைபிளை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டமான விஷயமா சும்மா ஈஸியாக சொல்லுங்களேன். புது நபர்கள் வந்திருக்காங்க, ஈஸியாக புரியுற மாதிரி ஏதாச்சும். சரி சரி சரி. இப்போ எளிமையாக சில உதாரணம் சொல்லுங்களேன். நிறையாவே இருக்குது கண்டிப்பாக. பைபிளை நம்ம ஜெபத்தோடு படிக்கிறோன்னா நிறைய தவறான கருத்துக்களை புரிஞ்சுக்குவோங்கிறதுக்கு எளிமையாக நீங்கள் மேலோட்டமாக ஏதாவது சொல்லுங்கள். சில முஸ்லீம்லாம் சில மாதிரி பேசுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாவுக்கு எதுவும் ஒன்றை குடித்தாலும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, சாக மாட்டீங்கன்னு சொல்லியிருக்கு. நான் விஷ பாட்டில் தரேன், நீங்கள் குடிங்க. அவன் முஸ்லீம்காரன் நம்மகிட்ட ஒரு கேள்வி வைக்கிறான். வசனம் சொல்லுதில்ல. இப்போ நான் அதை படிக்கணும்னு வச்சிங்களேன், என்ன செய்வேன்? ஒரு வேளை ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாமல் அதை படிக்கணும்னு வச்சிங்களேன், ஏசப்பாவே சொல்லிட்டாரு. ஆமாம் ஆமாம். மறித்தாலும் உயிர்த்தெழுப்புவார் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் உயிர்த்து? இப்போ அவங்க ஒரு கேள்வி நடைமுறையில் ஒரு விஷயத்த சொன்னாங்க பாருங்கள். ஒரு ஜெபத்தோட பைபிள் படிக்கணும்னா என்ன பிரச்சனை வரும்னு இருப்பார். ஒரு ஊழியர்கார வீட்டில் ஒரு மரணம் ஏற்பட்டு போச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து எத்தனையோ பேர்த்து உயிரோடு எழுப்பினார். அப்போனா என்னுடைய பிள்ளையும் கூட எழுப்புவாருங்களே என்ன செய்கிறாங்க, அதை போய் அடக்கம் பண்ண வேண்டிய சடங்கு செய்யணும்னு சொன்னால் வீட்டிலே வச்சுருந்து ஜோம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அழுகிச்சு நாட்டம் எடுத்து கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அது பெரிய கேஸ் ஆகி வெளில வந்து நம்ம கிறிஸ்தவத்துக்கு ஒரு அவப்பேர் ஏற்படுத்துச்சு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், இது சரியாக தவறா? இயேசு சொல்கிறாரு, நீ மறியாமல் இருப்பாய், மறித்தாலும் பிழைப்பாய். அவர் வாக்குத்தத்தம், செத்தாலும் உன்னை உங்களோட எழுப்புவாங்கிறத வாக்குத்தத்தம். இப்போ இந்த வசனத்தை சரியாக புரிஞ்சிருந்தா அவங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, இந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்போ ஆமாம் ஆமாம் அதான் கரெக்டு தான். அப்போ பாருங்கள், அதான் அப்போ தவறாக புரிந்து கொள்ளப்படுவதற்கு நமக்கு சூழல் ஏற்பட்டுரும். அப்போ ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ இது எழுதி கொடுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யாமல் நான் பைபிளை சரியான செய்ய முடியாது, விளங்கிக்கவே முடியாது. என்னுடைய தாளந்து என்னுடைய நாலேஜுக்கு நான் பார்த்தேன்னு சொன்னால் நான் பைபிளை தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ வேத வாசிப்பு ரொம்ப அவசியம். அந்த வேத வாசிக்கும் போது ஒரு ஜெபம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஆண்டவரே இந்த கருத்தை நான் படிக்கும்போது எனக்கு என்ன செய்யணும், அதை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்யுங்கிற ஜெபம் ரொம்ப ரொம்ப நமக்கு அவசியங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆமாம் கண்டிப்பாக. அப்போ நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஜெபிக்காமல் நம்ம எதுக்குள்ளேயும் நம்ம வேதத்தை வாசிக்கக்கூடாது. ஏன்னா அங்கே நமக்கு சொல்ல வேண்டிய கருத்துன்னு ஒன்று இருக்கும், அதை தவிர்த்துட்டு வேறு கருத்துன்னு என்ன செய்வோம். நம்ம இப்போ பாருங்கள், இப்போ ஓய்வு பாடம் நடத்துகிறோம். இப்போ நம்ம ஒரு கான்செப்டில் படிச்சுட்டு போகிறோம், இதை திசை திருப்ப முடியுமா? சில நேரம் ஓய்வு பாடம் எங்கேயோ போயிட்டு கிடக்கும். நம்ம ஒரு கான்செப்டில் போயிட்டுருப்போம், அதுதான் பைபிள் அந்த வார்த்தையான பாடமாக இருக்கும். நம்ம அதை ஜோடி போட்டு செய்வோம். ஜோடி நல்லா தான் இருக்கும், ஆனால் அங்கே இருக்கிற கான்செப்ட் தாண்டி என்ன செஞ்சு போய்கிட்டு இருக்கும். அதெல்லாம் ஜெபிச்சுட்டு எதையுமே நம்ம ஏன் ஆரம்பிக்கிறோம்னா நம்ம கருத்து என்ன செய்யணும், சரியான ரூட்டில் போய் என்ன செய்யணும், அதை முடிக்க வேண்டிய இடத்துல
அந்த பாயிண்ட் அவுட் பண்ணி முடிக்கணும். அப்போ ஜெபம் இல்லைன்னா அது எங்கேயோ கருத்து என்ன செய்ய திசை திருப்பி. அப்போ பைபிளில் அந்த கண்டென்ட்டில் என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆகணும் உதவி செய்வார். சொல்லுங்கள். ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ இந்த சிந்தைக்காக நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணுங்கிறத பார்க்கணும். சரி, அடுத்து வேறு என்ன, மூன்றாவதாக என்ன செய்யணும்னா, இப்போ வேதம் வாசிப்புங்கிறது ஒரு படினா, அடுத்தபடி தான் இப்போ நம்ம பாடம் வேதத்தை தியானம் செய்தல். இப்போ வேதத்தை எப்படி தியானிக்கிறது, உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் நீங்கள் இப்போ எப்படி தியானம் செய்வது, எப்படி வேத தியானம்னா என்றால் என்ன? இது எப்படி தியானமாக மாற்றுவீங்க? இப்போ என்னென்னா, இது வேத வாசிப்பு, தியானம்னா என்ன, இந்த வசனத்தை எப்படி தியானிப்பீங்க? அவங்க சொல்கிற கேள்வியை எழுப்பணும், அந்த இடத்துல கேள்விங்கிறது ஒன்று என்ன செய்யணும், எழுப்பணும், அதான் தியானமாக மாறும். இப்போ கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர்னு ஏன் பைபிள் சொல்லுது? அப்போ உலகத்தில் மற்றவங்களும் நல்லவங்களே கிடையாதா? ஏன் அவரை போய் நல்லவர்னு சொல்லுது? இப்படி கடவுளை பற்றி ஆராய்ச்சி பண்ணால் அதுக்கு பேர் தான் ஆராய்ச்சி, இதுக்கு பேர் தான் ஆராய்வு. சரி, சொல்லுங்கள், வேறு எதாவது சொல்ல வந்தீங்களா? நீங்கள் சொல்ல வந்தீங்களாம்மா? இதன் மூலம் தேவன் எனக்கு என்ன கற்றுத்தர விரும்புகிறார் அப்படின்றத கேட்குறப்ப இன்னும் ஓகே, அதுலேருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அப்போ அந்த பாடத்தை கற்றுக்கணும்னு சொன்னால் எப்போ தான் வரும்? ஆய்வு செஞ்சால் தான் வரும். பாருங்கள், ஒரு மாடு அசை போடுது, ஒரு மாடு அசை போட்டால் தான் அதுலேருந்து என்ன கிடைக்கும்? சத்து, அந்த உணவுக்கான சத்து கிடைக்கும். நம்மளும் அந்த உணவை நல்லா மெல்லி சாப்பிட்டா சொல்லுவாங்க, என்ன செய்ய, நமக்கு சத்து அதுலேருந்து கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அசைப்படுதல் என்பது ஆராய்வு செய்வதற்கு சமானம். அப்போ வேதத்தை நம்ம வாசிச்சிட்டோம், அந்த வாசித்தவருடைய பகுதியை குறித்து என்ன செய்யணும், நம்ம நினைவுக்குள்ளே கொண்டு போகிறோம். இது ஏன் இப்படி சொல்லியிருக்குது, இது ஏன் இப்படி சொல்லியிருக்குது, இது என்ன அர்த்தம், இது என்ன அர்த்தம், இதை குறித்து நம்ம ஆய்வு செய்யணும். பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் வேத ஆராய்ச்சி. அப்படி ஆய்வு செய்வது என்ன வரும்? சத்து நமக்கு கிடைக்கும். எப்படி ஒரு உணவில் அது செமிக்கும் போது சத்து கிடைக்குதோ, அதுபோல் இந்த வேதத்தை தியானம் செய்யும்போது நமக்கான சத்தியம் கிடைக்கும். இப்போ வசனத்திலிருந்து சத்தியத்தை பிரிக்கிறதுக்கு பேர் தான் வேத ஆராய்ச்சியுடைய முடிவு. இப்போ வேத ஆராய்ச்சி எங்கே கொண்டு போய் முடிக்கும் அப்படின்னா, நாம் சத்தியத்தை சரியாய் புரிந்துகிறதுக்கு என்ன செய்யும், அது வழி நடத்தும். சரிதானா? கருத்து உங்களுக்கு புரிஞ்சுதானே? இப்போ வேத ஆராய்ச்சிக்கும் வேத வாசிப்புக்கும் என்ன வித்தியாசம்னா, வேத வாசிப்புங்கிறது டேரெக்டாக எடுத்துக்குவோம், அது புரியாமல் கூட படிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் வேத ஆராய்ச்சி என்பது அதில் இருக்கிற கருத்தை நம்ம என்ன செய்வோம், புரிஞ்சுக்கிறதுக்கு வழி நடத்தும். அது வந்து சத்தியத்தை பெற்றுள்ள உதவி செய்யும். சொல்லுங்கள். கண்டிப்பாக. இப்போ இது நாலாவது விஷயம் பாருங்கள். அப்போ வேத ஆராய்ச்சின்னு என்னென்னா, கேள்வி எழுப்புறது தான் வேத ஆராய்ச்சி. என்னங்கிறத கேள்வி கேட்டு படிக்கிறது தான் வேத ஆராய்ச்சி. அதோட முடிவு என்ன, நமக்கு ஒரு பாடம் கண்டிப்பாக கிடைக்கும். சரிதான்? அந்த பாடத்தை என்ன செய்யணும், நம்ம எழுதி வைக்கணும். மறந்துடும், நம்ம கற்றுக் கொடுக்குற அந்த பாடத்தை. சில நேரம் நம்ம நிறைய பைபிள் வசனம் கேட்கும்போதே பிரசங்கம் போது நமக்கு ஒரு தாட்டு போடும். பாஸ்ட் ஒரு பிரசங்கம் வரும், நமக்கு சில பாயிண்ட்ஸ் என்ன ஆவியில் நமக்கு உணர்த்துவார், உடனே என்ன செய்யணும், எழுதி வைக்கணும். அதுமாதிரி நம்ம பைபிள் தனிப்பட்ட முறையில் படிக்கும்போது கண்டிப்பாக என்ன செய்வார், ஆவியானவர் பாருங்கள், ஒரே பகுதி தான் பைபிளில். சக்கைங்கிற சம்பவத்தை எடுத்து 100 பிரசங்கம் எடுக்கலாம், அப்படி தானே? அப்போ ஒரே பகுதி தான், அந்த ஒரே பகுதியை 100 பாஸ்ட் 100 மாதிரி பேசுவாங்க. அப்போ வேத ஆராய்ச்சி தேவனோடு உள்ள உறவில் வைக்கும்போது ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு புதிய பாடத்தை செய்வார், ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். இப்போ பாருங்கள், அப்போ லெசன்ஸ் என்ன கிடைக்கும், அப்போ வேத ஆராய்ச்சியோட முடிவு நல்ல பாடங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த பாடத்தை என்ன செய்யணும், எழுதி வைக்கணும். எழுதி வச்சு அதற்காக சொல்லணும், ஆண்டவர் இந்த வாழ்க்கை நடத்துல இல்லை, அந்த சக்கை வாழ்க்கையா இவர் ஒரு பாடம் வச்சுருக்காரு, இந்த பாடம் என் வாழ்க்கையில் சான்ஸே இல்லை, நான் என்ன செய்யணும், நான் இந்த பாடத்தை நான் எடுத்துக்கிறேன், இந்த பாடத்தை எடுத்துக்கிறேன். அப்போ நான் திரும்பி அந்த பகுதியை பார்க்கும்போது இந்த தீர்மானத்தை எடுக்க உதவி செய்யும். அப்போ படிகளை எத்தனை மொத்தம் பார்த்துருக்கோம், முதல்ல வேத வாசிப்பு, அதில் ஜெபம் இருக்கணும், வேத வாசிப்பு இருக்கணும், அந்த வேத வாசிப்புக்கு அடுத்து வேத தியானம் இருக்கணும். அந்த வேத தியானத்துக்கு என்ன செய்யணும், அது தியானம் செய்யும்போது ஆண்டு நமக்கு சில லெசன்ஸ் கற்றுக் கொடுப்போம். அதை என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், எழுதி வைக்க கற்றுக்கணும். அதை எழுதி வச்சுட்டு அடுத்து அதற்காக ஜெபிக்க ஆரம்பித்து நமக்கு அபியாசப்படுத்த அதை ஆரம்பிக்கணும்.
அது ஆண்டவரே இதே என் வாழ்க்கையில் செய்யுங்க, இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கை நிறைவேறணும், இந்த குணம் எனக்குள்ளே வரணும். எத்தனையோ முறை நம்ம இந்த மோசையை போல் பொறுமையானவங்க யாருமே கிடையாது, படிச்சிருப்போம். ஆனால் அந்த பொறுமைக்காக நம்ம ஜெபம் பண்ணிப்போமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். அப்போ எத்தனையோ நம்ம பைபிளை படிக்கிறோம், நாலேஜாக இருக்குது, அது என் வாழ்க்கையில் வரணும்னு சொல்லி அதற்கான ஒரு ஜெபத்தை என்ன செய்யணும். அது நம்மகிட்ட இருக்குதாங்கிறத என்ன செய்யணும், கொஞ்சம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சரி, இப்படி நம்ம கற்றுக்கிட்டோம். அடுத்து என்ன செய்யணும், கடைசி படி அதை நாம் பகிரணும். அதை என்ன செய்யணும், பகிரணும். இப்போ பாருங்கள், இறைக்காத கிணறு ஊறாது, இறைக்காத கிணறு ஊறாது. அப்போ இறைக்காமல் இருந்தால் அந்த கிணறு தண்ணி என்ன ஆகும், ஊறுறதுக்கு போல என்ன ஆகும், ஊறுறதுக்கு போல நாரும். அப்படி தானே, ஊறுறதுக்கு போல நாரி போகும். அப்போ நாம் கற்றுக்கொண்டதை நாம் யாருக்காக என்ன செய்யணும், விதைக்கணும். இல்லை என்றால் ஒன்று அது நாரி போகும், அப்படின்னா அது நம்மளை விட்டு மறக்கடிக்கப்பட்டு போகும், அது எனக்கே பிரயோஜனம் இல்லாமல் போகும், அது எனக்கே பிரயோஜனம் இல்லாமல் போகும். அதனால தான் நாம் பெற்றுக்கொண்ட சத்தியத்தை என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு விதைக்கணுங்கிறத நம்ம என்ன செய்யணும், பாடமாக எடுத்துக்கணும். அப்போ இந்த 7 படிகள் நம்ம வாழ்க்கையில் இருக்குதா அப்படின்னு நம்ம செய்யணும். முதல்ல வேதை வாசிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும், அதை ஜெபத்தோடு செய்யணும். ஜெபத்தோடு செய்யும்போது ஆண்டவர் என்னங்கிற ஒரு கேள்வி எழுப்புவார், ஏன், எதற்கு, எப்படி, எந்த சூழல் எழுதப்பட்டதுங்கிற ஒரு கேள்வி எழுப்புவார். அந்த கேள்வி எழுப்பும்போது நீங்கள் படிக்கும்போது ஆண்டு சில லெசன்ஸை கற்றுக் கொடுப்பாரு, அதை மறக்காமல் எழுதி வச்சு அதற்காக நீ ஜெபம் பண்ணி தீர்மானம் எடுங்க, அதுபடி வாழ அபியாசப்படுத்துங்க, அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுங்க. ஸோ இது பைபிள் நம்ம கொடுக்குற உன்னதமான பாடம். இதன் வாழ்க்கையில் ரெகுலராக இருக்குதுன்னு சொன்னால் நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியம் முதல் செய்யும் அற்புதமாக இருக்கும் என்பதை பார்க்குறோம். ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் படிச்சுட்டு நம்ம முடிக்க போகிறோம். பைபிளை எப்படி ஆய்வு செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நம்ம என்ன செய்வோம், எடுத்து என்ன செய்வோம் அப்படின்னா இந்த பகுதியை நம்ம முடிவு செய்வோம். அப்போ இந்த வேதத்தை ஆய்வு செய்வது என்பதை குறித்து பார்க்கும்போது ஒரு சம்பவம் எனக்கு உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியுமா? கோடாரின்னு ஒரு சம்பவம் படிச்சிருக்கீங்களா? பைபிளில் இங்கே எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சாராணி சிலருக்கு. கோடாரி சம்பவம் தெரியுமா? பைபிள் எழுதப்பட்டிருக்கா? தீர்க்கதரிசியோட புத்திரர் எலிசா இல்லைங்களா? அந்த எலிசா கிட்ட நிறைய வேலைக்காரர்கள் இருந்தாங்க. அந்த வேலைக்காரர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவரோட தேவை ஒரு டென்ட்டு போடணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த டென்ட்டு போடணும்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா அவங்க போய் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு யோர்தான் நதியில் இருக்கிற கிளையை போய் என்ன செய்கிறாங்க, வெட்டுறாங்க. அந்த கிளையை வெட்டும்போது என்ன செய்யணும், அந்த கோடாரி தவிர எங்கே விழுந்துருச்சு, தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. இப்போ இவங்க நேராக போயிட்டு எலிசா கூப்பிட்டு, ஐயா இப்படி நாங்கள் வெட்டும்போது என்ன செஞ்சிச்சு, கோடாரி இங்கே விழுந்துருச்சு, தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. இது நம்ம கோடாரி கிடையாது, நான் ஓசி வாங்கிட்டு வந்த கோடாரி, நம்ம கொடுக்கணும், இல்லைன்னா சரியாக இருக்காதுங்க ஐயான்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அப்படியாப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒரு கிளையை வெட்டுறாரு, ஒரு மரத்தோடைய கிளையை வெட்டி என்ன பண்ணுறாரு, அந்த தண்ணியில் போடுறாரு. தண்ணியில் போட்டோன்னே என்ன செய்யணும், அந்த கிளை உள்ளே போயிடுது, கோடாரி மேலே மிதக்குது. இப்போ அந்த கோடாரி எடுத்து என்ன செய்கிறாங்க, கொடுத்துறாங்க. இதான் சம்பவம். சம்பவம். உங்களுக்கு நான் அதை எடுத்து வாசிக்காட்டி அந்த கருத்தை மாத்திரம் சொல்கிறதுக்கு அந்த வசனத்தை எடுத்துக்கிறேன். ராஜாக்களில் வரும், ஒரு நிமிஷம். சரி, இப்போ அந்த சம்பவம் எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் வேணால் எடுத்துக்கோங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் இந்த முதல் 7 வசனத்தில் அந்த சம்பவம் புரிஞ்சா எல்லாத்துக்கும். ஒரு பைபிள் காலேஜ் நடக்குது. அப்படி ஒரு பைபிள் காலேஜ் ஒரு பாஸ்டர் இருந்தார். அந்த பாஸ்டர் கொஞ்சம் பேருக்கு டீச் பண்ணார். அவங்களும் பாஸ்டர் தான். அவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஐயா ஒரே வீட்டில் குடியிருக்கிறோம், ஒரு டென்ட் போட்டு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரொம்ப நெருக்கமாகவே இருக்கிறோமேன்னு சொல்லி அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்டில் சொன்னாலும் சரி வாத்தியார் கூட போகிறாங்க. யோர்தான் நதியில் தண்ணி எப்பவும் போகிறதுனால செழுமையான மரங்கள் இருந்துச்சு. அந்த மரத்துக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, வெட்டி என்ன செய்கிறாங்க, அந்த வீடு கட்டுறோம் இல்லையா, அன்றைக்கெலாம் மரம் தானே, இன்றைக்கி தான் சிமெண்ட்டு செங்கல், அன்றைக்கெலாம் மரம் தான் போட்டு டென்ட் போட்டிருந்தாங்க. அப்போ அந்த கிளையெல்லாம் வெட்டும்போது என்ன செஞ்சார், அந்த கோடாரி தவறி யோர்தான் நதியில் விழுந்துருச்சு. அப்போ நதிங்கிறது காவிரி ஆற வச்சுக்கோங்க, அதில் விழுந்துச்சுன்னா எடுக்க முடியுமா, அவ்வளோதான், மிஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஐயா நம்ம ஓசி வாங்கிட்டு இருந்த கோடாரி உள்ளே விழுந்துருச்சு, இந்த கொடையை கொடுக்கணுங்கும்போது என்ன பண்ணுறாரு, அப்படியா நான் ஒரு கருத்து சொல்கிறேன் நீ செய்யின்றாரு. உடனே ஒரு மரத்தோட கிளையை வெட்டுறாங்க. வெட்டி எங்கே தூக்கி போட்டாங்க, அந்த நதிக்குள்ளே போட்டாங்க. யோர்தான் நதிக்குள்ளே போட்டோன்னே எது உள்ளே போயிடுச்சு, கிளை உள்ளே போயிடுச்சு. எது மேலே வந்துருச்சு, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். முதல்ல கிளை உள்ளே போகுமா, மிதக்கும் இல்லையா? அதனால அது அற்புதம். எலிசாவோட அற்புதத்தை ஏன் பார்க்குறோன்னா, மிதக்கிற கிளை உள்ளே போயிடுச்சு, மூழ்கிற அந்த கோடாரி மிதந்துருச்சு. இதுலேருந்து எனக்கு என்ன பாடம், இதுக்கு பேர் தான் வேதாரிச்சு. இப்போ கேள்வி கேட்கணும், எப்படிப்பா கோடாரி மிதக்கும், எப்படி கிளை மிதக்கிறது உள்ளே போகும்
அப்போ என்ன லெசனை ஆண்டவர் இதில் வச்சிருக்கிறாரு? இப்படி தான் வேத ஆராய்ச்சி. ஒரு உதாரணத்துக்காக அப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கலாம்? ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்துச்சு, அந்த வார்த்தையை கேட்டாங்க, அதெல்லாம் அற்புதம் நடந்துச்சு, சரிதான். ஆனால் என்ன லெசன் நமக்கு இதில்? நமக்கு என்ன பாடம்? கீழ்ப்படிதல், சரிதானா? இப்போ இதில் இருந்து சில கருத்துக்களை படிக்க போகிறோம். இப்போ இந்த கோடாரி எதை குறிக்குது, இந்த கிளை இது ரெண்டு மட்டும் குறிச்சுன்னு ரொம்ப இன்றைக்கி ஆய்வாக முடிப்போம். சரி, இப்போ பாருங்கள், இந்த கிளை எதை குறிக்கும் அப்படின்னா ஏசாயா 11:1-2 எடுத்து வாசி. ஏசாயா 11:1-2 வாசி நம்ம முடிப்போம். கருத்து ஏசாயா 11:1-2. ம் ம் ஓகே, இந்த இடத்துல போதும். என்னன்னா ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து என்ன வருமா? ஒரு துளி தோண்டி வேர்களிலிருந்து ஒரு கிளை என்ன செய்வான்? அப்போ இந்த ஈசா என்னும் அடிமரம்னா ஈசா என்பது எதை குறிக்குன்னா, இல்லை, தாவிடைய தகப்பன் ஈசாய், அங்கே அதான் சொல்கிறாங்க. ஈசாய்ங்கிறதுனா அவருடைய அப்பா பேர் ஈசாய். தாவீதுடைய அப்பா பேர் தான் ஈசாய். அந்த ஈசா என்கிற அடிமரத்தில் இருந்துன்னா அவருடைய அடிமரம்னா கடைசின்னு அர்த்தம். அப்போ கடைசி பையன் வச்சுக்கலாம். அங்கேருந்து என்ன வருமா? ஒரு கிளை எழுமா. அப்படின்னா ஈசாவுடைய பையன் கடைசி பையன் தாவீது, அந்த தாவீதிலிருந்து ஒரு கிளை வருமா. அப்போ தாவீது வம்சத்தில் அந்த கிளை எழும்புமா. அந்த கிளை எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு கேள்வி ஒன்று எழுப்புறோம். அப்போ இந்த கிளை என்னன்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். பாருங்க, எங்கே வாசிக்கலாம் அப்படின்னா சகரியாவுக்கு வாங்களேன். சகரியா 6:12 வாசிங்க, நமக்கான பதில் கிடைச்சிடும். சகரியா 6:12. ம் 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 இதோ ஒரு புருஷனா, அவருடைய நாமம் கிளை என்னப்படும். ம் 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 ஓகேங்க. இப்போ ஒருத்தர் வர்றாராம், அவருக்கு கிளை என்கிற நாமம், அப்படி தானே? பேர் என்னவா? அவருக்கு பேர் கிளைங்கிற ஒரு பேர். அப்படி பேர் வைப்பாங்களா? அப்படி ஒரு பேர் வச்சுருக்காங்க. அவர் யாரா? அவர் சிங்காசனத்தில் உட்காந்து ஆளுகை செய்வாராம். இது யாரை குறிக்கும்? இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். பாருங்க, அப்போ தாவீதின் அடிமரங்கும் போது தாவீதின் சந்ததியில் யார் வந்தா? அப்போ இயேசு சொல்லி தாவீதின் வேறுமானவர். வாசிக்கிறோமா? வெளிப்படத்தில் வாசிக்கணும். அப்படி என்னால் ஒரு கருத்து, நீங்கள் உள்ளுக்குள்ளே போக வேண்டாம், ஒரு கருத்து புரிஞ்சுக்கும். அப்போ இந்த சத்தியத்தை ஆண்டவர் ஒரு சம்பவமாக எழுதி வச்சுட்டாலும் அதை ஆராய்ச்சி செய்யும்போது அதுக்கு ஒரு கருத்து என்ன வருது அப்படின்னா, அந்த கிளை என்பது இயேசுவை குறிக்கிறது. அப்படி என்னால் இந்த கோடாரி என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாருங்க, இந்த கோடாரி என்பது அது எங்கே போய் விழுந்துச்சுன்னா ஒரு ஆழமான இடத்துல, ஒரு இருளான இடத்துல போய் விழுந்துருச்சு. அது விழுந்து அது மறைக்கப்பட்டு போச்சு. அது எந்த சூழ்நிலை எழுப்பி வரவே முடியாது என்பதுதான் அந்த கோடாரின் நிலை. ஆனால் கிளை உள்ளே போனோடனே கோடாரி மிதந்துருச்சு. அப்படியானால் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, கிளையாகிய கிறிஸ்து எப்பேற்பட்ட இருளான பாவத்தில் நீங்கள் மூழ்கி கிடந்தாலும் உங்களை எழுப்ப அவரால் கூடும். அதான் சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்திருப்பார்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே. அப்போ இயேசு சொன்னார், எப்பா நீ வேதத்தை ஆராய்ந்துப்பார். அன்றைக்கி சொல்லும் போது பழைய படம் இருந்துச்சு. அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா யார் தெரியுமா? நான் அதில் இருக்கிறேன்ற. அப்போ இந்த கோடாரி சமூகத்தில் கிறிஸ்து இருக்கிறாரா? அப்போ இந்த கிளை என்ன செய்யும்னா எப்பேற்பட்ட மனிதனையும் மீட்டு எடுத்துரும். பாருங்கள், நமக்கான ஒரு பாடம். அப்போ நம்ம எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்தாலும் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஆண்டவர் என் குணத்தை மாற்ற முடியும் என்பது இதற்கான பாடம். அப்போ வேத ஆராய்ச்சியினுடைய ஒவ்வொரு முடிவும் என்ன செய்யணும்னா நமக்கு நல்ல பாடத்தை வச்சிருக்கும். அப்படின்னா வேத ஆராய்ச்சி நமக்கு அவசியமா இல்லையா? அப்போ நீங்கள் ஒரு வருஷத்தில் ஒரு பைபிள் ஃபுல்லாக படிக்கிறது முக்கியமாக இல்லை? நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 புக்கு தான் படித்தேன். மத்திய மார்க் லூக்கா 4 சுவிசேஷ புக்கு இந்த வருஷம் முடித்தேங்க. ஆனால் அதோட கருத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. எது முக்கியம்? அப்போ ஃபுல் பைபிளை நான் படித்து முடிச்சிட்டேங்கிறத காட்டிலும் அதில் என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்கிறத புரிஞ்சு அதை நான் அர்ப்பணிக்கிறதா மேலான ஆசீர்வாதம். அப்போ வேத ஆராய்ச்சி ரொம்ப ரொம்ப அவசியம். பைபிள் எங்கே படித்தாலும் சரி, வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்த்ததுனால நற்குணசாலிகளாக இருந்துச்சு. வேதத்தை வாசித்ததுனாலும் பைபிள் வராது. இரவு பகல் என்ன செய்யணும்? தியானமாக இருக்கிற மனுஷன். அப்போ தியானத்துக்கு இன்னொரு பேர் தான் ஆராய்ச்சி. இரவு பகலும் வேதத்தை வாசித்தாலும் பைபிள் இல்லை. அப்போ வேத தியானம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும் ரொம்ப அது அவசியம். ஒருவேளை உங்களுக்கு இப்படி ஆராய்ச்சி பண்ண தெரியலன்னா நமக்கு ஒரு சின்ன குழு இருக்குது. அழகாக நம்முடைய திருச்சபையில் ஒவ்வொரு வேத பகுதிக்கும் கமெண்ட்ரி இருக்குது, நம்மளுடைய புத்தகங்கள் இருக்குது.
நீங்கள் பழைய ஏற்பாடு எடுத்தால் 2 புத்தகத்தை நீங்கள் முக்கியமாக வாசிக்கணும். ஒன்று என்ன அப்படின்னா, முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் தீர்க்கதரிசிகளும். இந்த புத்தகத்தை வாசிக்கணும். உங்களுக்கு அடிப்படையான உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு விளக்கம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அம்மையார் அழகாக ஜோடி போட்டு அது கருத்தில் எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவர் தேவனுடைய ஆவியினால் என்ன எழுதப்பட்டு எழுதியிருக்கிறாங்க. நிறைய தேவ மனுஷங்கள் எழுதுறாங்க, அதுபோல் அவங்களும் எழுதியிருக்கிறாங்க. நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். 2வது புதிய ஏற்பாடு எடுத்துக்கிட்டால் யோகலின் வாஞ்சின்னு ஒரு புக் இருக்குது. அது ஆண்டுடைய சுவிசேஷத்தை புத்தகத்தை புரிஞ்சிக்கலாம். அதை தாண்டி போனால் இயேசுவின் சீசர்கள் பற்றி இருக்குது. அப்புறம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை பற்றி பவுலுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சிங்கன்னா புரிஞ்சிக்கலாம். சரி, இந்த மாதிரி சில புத்தகங்கள். அடுத்து நமக்கு என்ன சொல்ல போனால் கிரேட் கான்ட்ரவர்சி படித்தா வெளிப்படுத்தல புரிஞ்சுக்கலாம், கடைசி காலத்தை புரிஞ்சிக்கலாம். அப்போ இந்த புத்தகங்களை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அது தினந்தோறும் ஒவ்வொரு பகுதி, பைபிள் ஒரு பகுதி என்ன செய்யும், பைபிளை ஒப்பிட்டு இந்த பகுதி அப்படி வாசம் நம்ம டைம் எடுக்கும். ஆனால் மிக தெளிவாக என்ன செய்யலாம், பைபிளை நான் புரிஞ்சிக்கலாம். கிறிஸ்துவோடு இணைவதற்கு என்ன செய்யும், அது வழிநடத்தும். இப்போ வேத ஆராய்ச்சி என்பது மிக மிக அவசியமான ஒன்று. நமக்கான இடத்தை நீங்கள் தேர்வு செய்யுங்க, உங்களுக்கான நேரத்தை தேர்வு செய்யுங்க. அது மாத்திரமில்லை, நீங்கள் வேதத்தை வாசிக்கும்போது ஜெபத்தோடு தியானம் செய்வதற்கு என்ன செய்யுங்க, பிரயாசப்படுங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் வளர்ப்பதற்கு என்ன செய்யும், அது எதுவாக இருக்கும். அப்படிப்பட்ட வேத ஆராய்ச்சி செய்வதற்கு தேவன் உங்களை என்னிடம் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை செய்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளுக்குரிய நல்ல ஒரு வேத ஆராய்ச்சியை பெற்றினாதான உயிர்நல் பரிபாடத்தை மிகவும் தெளிவாக எடுத்துக் கொடுத்த சகோதரருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக ஒரு டைரி, ஒரு பழைய டைரியாவது எடுத்து அதுலேருந்து அதை பைபிள் ஜேர்னலிங்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது பிரயோஜனமாக இருக்கும். அடிக்கடி நம்ம வந்து சொல்லிக்கிற ஒரு வார்த்தை, நான் பிஸியாக இருக்கிறேன், நான் ரொம்ப பிஸி. அந்த ஒரு போதகர் அதை வந்து பிஸி அப்படின்றத வந்து சொல்கிறாரு. பிஸி அப்படின்னா பீயிங் அண்டர் சேட்டன்ஸ் யோக் அப்படின்றான். பீயிங் அண்டர், நான் சாத்தானோடு அவனுடைய பிடியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோக் அப்படின்றது அதோட மீனிங்காக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சாத்தானுடைய பிடியில் இருக்கிறோமா, தேவனுடைய கரத்தில் இருக்கிறோமா அப்படின்றது நம்ம ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் யாவரும் எழுமி நின்று நம்முடைய ஓய்நாள் பள்ளிக்கூடத்தை முடிக்கும் வண்ணமாக பாடல் எண் 80 பாடலாம். முதலாவது கவியும் கடைசி கவியும் பாடலாம். பாடல் எண் 80 வேதநூல் தாரும் விண்வெளி ஜொலிக்க என்ற பாடல். பக்கம் 32, பக்கம் 32வது பக்கம். எங்கள் மகா பரிசுத்தமே இருக்கும் நிகம் தெய்வமே, ஆண்டவரே, இந்த மத்தியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் நேற்று முழுவதும் எங்களோடு இருந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்லது ஒரு செய்தியை என் தேவன் கர்த்தரை எங்களுக்கு கட்டளையிட்டதற்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் எங்களுக்கு நேரம், காலம், சமயம் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த உலகத்தில் மாண்டு மடிந்து போகிறோம், ஒன்றுமே கொண்டு போவதும் இல்லை, கொண்டு வருவதும் இல்லை. வெறுமையாக வந்தோம் சுவாமி. ஆண்டவரே, உங்களிடத்தில் வரும்போது வெகுமதியோடு நீங்கள் என்ன நோக்கத்துக்கு எங்களை இந்த பூமிக்கு அனுப்புனீங்களோ
அவைகளை நாங்கள் சாத்தானிலிருந்து வெற்றி பெற்று ஆண்டவரே அந்த இடத்துக்கு நிரப்பி ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களை நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தேவரே எங்களை காத்துக்கொள்ளுங்க சாமி. ஆண்டவரே நாங்கள் பலவீனமான ஆட்கள் சாமி. ஆண்டவரே அந்த பலவீனமான நேரங்களிலே எங்களுக்கு வேதம்தான் சாமி சத்தியமாக ஒளியாக எங்களுக்கு இருக்கிறதுக்கு அந்த வேதத்துக்காக கூட நன்றி சாமி. நீங்கள் கொடுத்துக்கு அந்த நீங்கள் இந்த உலகத்தில் வந்தபோது இப்படி வாழுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த 30 வருஷமாக வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கீங்க ஆண்டவரே. பச்சைமரமாய் இருக்கிற எனக்கே இந்த பாடு என்றார், பட்டமரமாய் நிற்கிற உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அப்படி என்று சொல்லிட்டு போயிருக்கீங்க ஆண்டவரே. அந்த கருத்து ஆண்டவரே நாங்கள் மனதில் நின்று ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இல்லை சாமி, ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே உங்களை பற்றி நாங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு காதில் வாங்கி மற்ற காதில் நாங்கள் விட்டு விடாதபடிக்கு எங்கள் உள்ளத்தில் ஆண்டவரே நிலையாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. பொண்ணும் பொருளும் மேலும் எங்கள் ஆசைகள் இருக்கிறது, அதோடு தான் இந்த உலகத்தில் ஏங்கி கொண்டு இருக்கிறோம் சாமி. அவைகளை முற்றும் நாங்கள் அகற்றவும் ஆண்டவரே எங்கள் இந்த பரலோகத்தில் வந்து சேர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இங்கே குறைவான ஆட்களாக நாங்கள் இருந்தாலும் ஆண்டவரை மனம் நிறைவாக இருக்குது என்று விசுவாசிக்கிறோம் சாமி. ஆண்டவரை உங்களுடைய கிருபை இந்த ஆலயத்தில் இருக்குது என்று நம்புகிறேன் சாமி. ஆண்டவரை இன்னும் அநேக ஆட்கள் வரவும் ஆண்டவரை உண்மை துதிக்கவும் ஆண்டவரை நாம் பெற்ற இன்பத்தை அவர்களும் பெற எங்கள் ஒவ்வொருவரையும் கருவியாக நீங்கள் பயன்படுத்துங்க ஆண்டவரை. நாங்கள் பேசுகின்ற பேச்சாக இருந்தாலும் சரி ஆண்டவரை, மற்றவர்களோடு நாங்கள் உரையாடுகிற உறவு அந்த இது மற்றவர்களுக்கு ஊக்கத்தை தரவும் ஆண்டவரை அந்த பரலோகத்திற்கு வரக்கூடிய வாஞ்சியை நாங்கள் ஊட்டவுக்கே கிருபை செய்யுங்க ஆண்டவரை. ஒருபோதும் அதை சோர்ந்து போகாதபடிக்கு எங்கள் நடவடிக்கை இல்லாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க சாமி. அந்த பரலோகத்தில் வந்து உண்மை காண ஆண்டவரை உம்மோடு நாங்கள் உறவாட நீங்கள் எப்படி இந்த உலகத்தை படைச்சி என்று உம்மோடு கேட்டு நாங்கள் தெரிஞ்சு அநேக நாட்கள் உயிரோடு வாழக்கூடிய பாக்கியத்தை இங்கே இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கட்டளை வேண்டும் என்று செஞ்சுக்கிறோம் சுவாமி. இந்த நாளின் ஆசீர்வாதத்தை தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் வருஷமுள்ள பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு துதிக்கான மகிமை உண்டாவதாக. பரிசுத்த தெய்வீக ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு சில அறிவிப்புகளும் ஜெப விண்ணப்பங்களும் இருக்குது. ஏற்கனவே கடந்த 2 வாரங்களாய் நான் உங்களுக்கு நினைவு கூட்டி கொண்டு வந்தேன். நம்முடைய சிறு பிள்ளைகளுக்கான VBS ப்ரோக்ராம் ஒன்று நடத்தலாம் என்று திட்டமிட்டிருக்கிறோம். அது வருகின்ற செவ்வாய்க்கிழமை, திங்கட்கிழமை ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனாலும் எலெக்ஷனுடைய ரிசல்ட்ஸ் இருக்கிறதுனால சூழ்நிலைகள் எப்படி இருக்குங்கிறது நம்ம கணிக்க முடியாது. அதனால் செவ்வாய்க்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரை, வெள்ளிக்கிழமை ஃபுல் டே அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அப்படி தானே? ஓகே, சரிங்களா. செவ்வாய்க்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரையிலும் அந்த பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கான வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் விடுமுறை வேதாகம பள்ளி நிகழ்ச்சிகளை திட்டமிட்டிருக்கிறோம். தயவு செய்து நீங்கள் எல்லோரும் அசதியாக இருந்துடக்கூடாது. நீங்கள் எல்லோரும் உங்களுடைய கடமைக்கு தலைக்கு ஒரு 10 பிள்ளைகளை என்ன செஞ்சுருங்க, கூட்டிகிட்டு வந்துருங்க. அது கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னா இந்த இடம் நிரம்பிடும். செய்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் கூட்டிகிட்டு வந்ததற்கு உதவி செஞ்சுங்க, சரிங்களா? ஒன்று, இன்றைக்கு ஓய்வு நாள் தெய்வீக ஆராதனைக்கு பின்னர் ராஜாக்கள் புஸ்தகத்திலேருந்து தேர்வு நடத்தப்பட்ட, ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சென்ற வாரம் பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் இந்த எலெக்ஷனால் ஒரு சில வீட்டுக்கு போயிருந்தீங்க. தேர்வுகளுக்கான கேள்வித்தாள் நான் ஆயத்தமாக வைத்திருக்கிறேன், சரிங்களா? முழிக்கிறாங்க எல்லாரும், என்னடா பாஸ்டர் இப்படி சொல்கிறாங்க. ஓகே, இது வடதமிழ் கான்ஃபரன்ஸோடைய இச்சை அடக்கா இலாக்காவின் சார்பாக நடத்தப்படுகிற டெம்பரன்ஸ் டிபார்ட்மெண்ட் நிமித்தமாக நடத்தப்படுகின்ற தேர்வு. அதனால் தயவு செய்து நானாக பிடிச்சி எல்லாரையும் உட்கார வச்சு பரிசு எழுத வைக்கக்கூடாது. நான் கேட்டை பூட்டிடுவேன் சார், ஒரு சர்ச் முடிச்ச உடனே, சரிங்களா? தயவு செய்து தேர்வுகளுக்கான ஆயத்தத்தோடு கடந்து வந்திருப்பீங்களா? நீங்கள் அதை கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்கிறேன். என்கிட்ட கொஞ்சம் ஹேண்டில்ஸ் இருக்குது ஆக்சுவலி, சரிங்களா? இதை நீங்கள் அறிவீர்களா இனி காலம் செல்லாதது அப்படிங்கிற ஒன்று. அப்புறம் தீர்க்கதரிசிகள் என்ற ஒரு தலைப்பு. கட்டாய ஞாயிறு ஆசரிப்பு சட்டம், 1,44,000 பேர், இவர்கள் யார், அந்நிய பாஷையில் பிறப்பு வளர்ப்பு, உத்தரவாதம் அப்படிங்கிற பல தலைப்புகளில் அங்கே பார்த்தீங்கன்னா கபோர்டில்
அடுக்கி வச்சுருக்கோம். இது சென்னையிலேருந்து பாஸ்டர் கேவி சாமுவல் அவங்களுடைய வெளியீடு நம்முடைய திருச்சபைக்காக இதை கொடுக்கறதுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. அது யார் யாருக்கு தேவை அதை எடுத்து உங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் கொடுத்து ஆண்டவருடைய சத்தியத்தை நீங்கள் பரப்பும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்மளோட கூட அநேக விருந்தினர்கள் இருக்கிறீங்க. யாருடைய பேரும் தெரியாது, ஆனால் எல்லாருக்கும் உறவு தெரிஞ்சில்லை. மாமன், மச்சான், அப்பா, சித்தப்பா அப்படிங்கிற உறவு, தங்கச்சி, பிள்ளைகளுங்கிற உறவில் கடந்து வந்திருக்கிறீங்க. அது மட்டும் எனக்கு நிச்சயம் கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்ம அனைவரும் ஒரே குடும்பத்தின் நிமித்தமாய் கடந்து வந்திருக்கிறோம். உங்கள் அனைவரையும் நான் இயேசு கிறிஸ்து மீதான நாமத்தினாலும் மணப்பாறை திருச்சபையின் சார்பாக உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். விசேஷ வண்ணமாய் அன்பான அண்ணன் தாஸ் பெஞ்சமின் அவர்கள் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அண்ணனுடைய அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனாலும் கர்த்தருடைய பேர் தான் கிருபையிலே இந்த நாளில் நேற்றைக்கு சாயந்தரம் வரைக்கும் வருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. ஆனாலும் அண்ணன் அதை வருவதற்கான கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். இந்த நாளிலும் அவர்களோடு கூட நம்ம ஒரு சில பாடல்களை பாடுவதற்கு கேட்போம். அதற்கு முன்பதாக 2 ஜெப விண்ணப்பங்கள். ஒன்று, அண்ணன் ராபர்ட் அவருடைய மகள், அன்பான மகள் ஷாலினி பிரசவத்திற்காய் திண்டுக்கல் பிரியாஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத எனக்கு சொன்னாங்க. மகளுக்காக ஜெபித்துக் கொள்வோம். ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய மகளுக்கு ஒரு நல்ல ஒரு சுகமான ஒரு பிரசவத்தை கட்டளையிடத்தக்கதாய் நீங்கள் யாவரும் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களிலும் நினைத்துக் கொள்ளும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து திருமதி பர்சி எட்வின் பால், நம்முடைய பழைய என்டிசியோடைய பிரசிடென்ட், அவங்களுடைய ஒய்ஃபும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க. சின்ன ஒரு ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ், மூச்சு விடுவதற்கான சில சிரமங்களோடு கூட அட்மிட் பண்ணிக்காங்க. பரவாயில்லாமல் இருக்கிறாங்க. அவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சகோதரர் ராபர்ட் அவருடைய மகளுக்கான ஒரு அன்பான நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இருக்குது. ஆக்சுவலி, பெறப்பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். அன்பான தேவன் அருமையான மகள் ஷாலினியோடு கூட இருந்து கர்த்தர் அவளுக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்க போகின்ற அந்த குழந்தையை பெற்றெடுக்கத்தக்கதாய் நம் யாவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபித்துக் கொள்வோம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் கிருபையும் இறக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த ஜெப வேலைக்குள்ளாய் எங்களை அழைத்து வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வந்த ஆண்டவரே, இந்த ஜெப விண்ணப்பங்களுக்காய் வந்து நிற்கிறோம். விசேஷ வண்ணமாய் அன்பான மகள் ஷாலினியை நினைத்துக் கொள்கிறோம். கர்த்தர் தம்முடைய மகளோடு கூட இருந்து அவளை ஆசீர்வதித்து ஏற்ற வேளையிலே ஒரு புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு கிருபைகளை தம்முடைய மகளுக்கு நீர் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் மருத்துவமனையிலே தம்முடைய மகள் சேர்க்கப்பட்டு இந்த பிரசவத்திற்காய் கடந்து சென்றிருக்கக்கூடிய அனுபவத்தை நாம் நினைத்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. நேரத்தையும் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஏற்ற வேளையிலே நன்மையாய் ஆசீர்வாதமாய் தம்முடைய மகளுக்கு ஒரு சுகப்பிரசவத்தை கர்த்தருக்கு சித்தமானால் அதை நீர் அமைத்துக் கொடுத்தள்ள வேண்டுமாய் கெஞ்சிரோம் தகப்பனே. அவளோடு கூட மருத்துவ பணியிலே அவளுக்கு உதவி செய்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், அவருடைய பெற்றோர், உறவினர்கள், உறவின் நிமித்தமாய் கடந்து செல்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டுமாய் கெஞ்சினோம். அன்புள்ள ஆண்டவருடைய இரக்கம் தம்முடைய மகளோடு கூட அதிகமாக இருந்து அதை தாங்குகின்ற பலத்தை நீர் கொடுத்து வழிநடத்திட வேண்டுமாய் கெஞ்சினோம் தகப்பனே. அதே போல திருமதி பர்சி எட்வின் பால் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தம்முடைய மகளுடைய பலவீனத்தின் நிமித்தமாய் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய வேளையிலும் கர்த்தாவே, உடைய கரம் தம்முடைய மகளோடு கூட இருந்து அவர்களை இம்மட்டும் தாங்கி வந்த தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தின் அனுபவத்தோடு கூட தம்முடைய மகள் பலன் பெற்று மீண்டும் இல்லம் கடந்து வருவதற்கும் கர்த்தர் கிருபை செய்திட வேண்டுமாய் கெஞ்சினோம் தகப்பனே. எங்களையும் கர்த்தருடைய பாதத்தில் நாங்கள் தருகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, செவ்வாய்க்கிழமையில் இது நடைபெற இருக்கக்கூடிய VBS ப்ரோக்ராமுக்காகவும் உடைய பாதத்தில் தருகிறோம். கர்த்தாவே, இந்த இடம் நிரம்பி வழியத்தக்கதாய் உடைய பிள்ளைகளை கொண்டு நீர் எங்களுக்கு கொண்டு கொடுத்தாரும் ஆண்டவரே. அவர்களுக்கு நாங்கள் திருவசனத்தை நாங்கள் கற்றுக் கொடுப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திட வேண்டுமாய் கெஞ்சினோம் தகப்பனே. திருச்சபையையும் திருச்சபையுடைய ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் இந்த நாளுடைய ஆராதனைகளையும் கர்த்தருடைய சமூகத்தில் தருகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய பாதத்தில் நாங்கள் கடந்து வந்தது நல்லது என்று நாங்கள் காண கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திட வேண்டும் என்றும் அன்பின் ஆண்டவர் அருமை இரட்சகர் இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம். எங்கள் ஜீவனும் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த தெய்வீக ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளில் ஒரு ஃபுல்-ஃப்ளெட்ஜ்டு ஒரு தெய்வீக ஆராதனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கிறோம். எனவே நீங்கள் தயவு செய்து பொறுமையோடு கூட காத்துக்கொள்ளும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்வேன்.